ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மன்னம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் லிவர் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க. இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க சாதம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஐரன் ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த சிக்கன் லிவரில். ரொம்ப சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக சாப்பிட்லாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வருதுங்க. இதில் சோம்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வருதுங்க சோம்பு போட்டு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இது கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லிவர் எடுத்துருக்கேங்க, சிக்கன் லிவர். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு இது மாதிரி லிவர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கேங்க. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க மஞ்சள்தூள். உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதுலேயே தண்ணி வரும். அந்த தண்ணி வந்துட்டு நல்லா வெந்துருங்க. அப்புறமா எண்ணெய் விடும்போது நல்லா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணுங்க. இப்போ இந்த லிவர் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கணுங்க. மசாலா தீஞ்சிரும். மிளகுத்தூள் போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு சுவையும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு கவிச்ச வாடை அடிக்காமல் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த லிவர் ஃப்ரை சாப்பிடும்போது. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இது மாதிரி மீடியமில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தீயாமல் நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுட சுட சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது உடம்புக்கும் நல்லது, சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இது மாதிரி சிக்கன் லிவர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. மிளகு பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப மணமாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே வீவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் இந்த சிக்கன் லிவர் ஃப்ரையோட என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.